இந்த பொண்ணோட லைஃப்ல லக்குங்கிற வார்த்தைக்கு கூட இடமே இல்ல. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து திரும்ப நைட்டு தூங்க போற வரைக்கும் வீடு வேலை பார்க்குற இடம்னு இவ எங்க போனாலும் பிரச்சனை தன்னால தலைவையை தேடி வரும். இப்போ நைட்டு சாப்பிடுறதுக்காக சாண்ட்விச்சை வாங்கிட்டு ரோட்டோரமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஒரு கருப்பு கலர் பூனை இவரோட பக்கத்துல வந்து உட்காருது. உடனே இந்த பொண்ணு பூனையை பார்க்கவே பாவமா இருக்கணும், அதுக்கு கொஞ்சம் சாண்ட்விச்சை சாப்பிட கொடுக்குறா. ஆனா இது இவ நினைக்கிற மாதிரி சாதாரண பூனை இல்ல. அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய லேண்ட் ஆஃப் லக்குங்கிற மேஜிக் உலகத்துல வாழ்ற அதிசயமான பூனை. அடச்சை, என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியல. நான் பிறந்ததுல இருந்தே லக்குங்கிற ஒண்ணு என்கிட்ட இல்லாததால வாழ்க்கை முழுக்க பாலக்கூடாத பல கஷ்டத்தை பட்டுக்கிட்டு புலம்பி தள்ளுறா. இதனால அந்த கருப்பு பூனை போகும்போது இவளுக்காக தன்னோட லக்கி காயினை விட்டுட்டு போகுது. அந்த காயினை எடுத்ததுல இருந்து கொஞ்சம் கூட லக்கே இல்லாம வெறும் கெட்டது மட்டுமே நடந்துகிட்டு இருந்த அந்த பொண்ணோட லைஃப் மொத்தமா தலையில மாறி எல்லாமே நல்லதாவே நடக்க ஆரம்பிச்சிருது. இப்ப தன்னை சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இந்த காயினோட பவர் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே இவ அதை யூஸ் பண்ணியே வேலை பார்க்குற இடத்துல பல வித்தைகளையும் பல சாகசங்களையும் காட்டி மாஸ் பண்றா. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இனிமே எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கும் போது இந்த காயின் ஆட்டோ ஃபிளஷ் சென்சார் டாய்லெட்டுக்குள்ள போய் விழுந்துருது. இப்ப எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை எடுத்துறணும்னு குரலை வித்த கட்டுறவங்கள மாதிரி என்னென்னமோ பண்றா. ஆனா தோத்துக்கிட்டே இருக்கீடா.